ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் இன்னைக்கு ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு வாடிக்கையாளர் வந்து ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் புக் பண்ணார்னா அவருக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸில் என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, இதை எப்படி மாற்றுறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் வீடியோ கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட ஏர் ஃபைபர் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அது எப்படி மாற்றுறாங்கிற பற்றிலாம் தனியாக ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஜியோ சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, உங்கள் லொக்கேஷனில் என்ன கனெக்ஷன் இருக்குது பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பின உடனே அது வந்து ஜியோ ஃபைபரா இல்லை ஜியோட ஏர் ஃபைபரா ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ்ஸான்னு சொல்லி பார்த்து சொல்லுவாங்க. கஸ்டமருக்கு வந்து சின்னதாக ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், அது என்ன ஜியோ ஃபைபர், அது என்ன ஏர் ஃபைபர், அது என்ன ஏர் ஃபைபர் ப்ளஸ்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஜியோ ஃபைபர்னா நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு கம்பம் இருக்கும், நமக்குன்னு ஒரு போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அது வழியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் வீட்டுக்குள்ளார வரும். அதோட பேர் வந்து ஜியோ ஃபைபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். உங்களுக்கு ஜியோட ஏர் ஃபைபர் எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில ஒரு 5G ஆண்டனா மாட்டுவாங்க. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் வந்து நம்ம போனை ஆன் பண்ண உடனே 5G டவர் வருது பாத்தீங்களா. போன்ல ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுவீங்க, ஜியோட 5G சிம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனே மேலே டக்குன்னு டவர் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஜியோட ஆண்டனா வந்து வீட்டுக்கு மேலே மாட்டுவாங்க. இது ஜியோட ஏர் ஃபைபர் ஆண்டனா. சரிங்களா, ஜியோ டவர் வந்து சிக்னலை இழுத்து நமக்கு நெட்வொர்க் வந்து 5G அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட டிவி, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு சொல்லி இந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக டவர் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டவர் இருக்கணும். அந்த டவர்ல இருந்து வரக்கூடிய அலைவரிசையை டைரக்டா இழுத்து நமக்கு வந்து நெட்வொர்க் அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இது வந்து ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியோ ஏர் ஃபைபர்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு கொடுப்பாங்க, ஒன்று 30 Mbps, ஒன்று 100 Mbps. ஆனால் ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடு கொடுப்பாங்க, ஒன்று 30 Mbps, ஒன்று 100 Mbps, ஒன்று பார்த்தீங்கன்னா 300 Mbpsங்கிற ஸ்பீடு வரைக்கும் கொடுப்பாங்க. பாருங்க, கம்பியில்லா இணையவழி சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 ஆரம்பிச்சு 300 Mbpsங்கிற ஸ்பீடு வரைக்குமே இந்த டெக்னாலஜியில கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விலை முன்னாடி பின்னாடி மாறும் உங்களுக்கு. சரிங்களா, பட் வந்து ஜியோட ஏர் ஃபைபர்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன், ரவுட்டரு, செட்டப் பாக்ஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு புதுசாக வைஃபை கனெக்ஷன் வேணும், ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும், இல்லைனா ஏர் ஃபைபர் ப்ளஸோட கனெக்ஷன் வேணும்னா கீழே தெரியுற என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அதே மாதிரி தமிழகத்தில் நீங்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் புதுசாக ஏர்டெலோட ஃபைபர் கனெக்ஷன் வேணும், இல்லைனா ஏர்டெலோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும்னாலும் கீழே தெரியுற என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லா பிளான் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் பகுதியை வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா உங்கள் பகுதியில் கனெக்ஷன் இருக்கா இல்லைன்னு பார்த்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற பொருளில் என்ன வருதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இப்போ வந்து ஏர் ஃபைபர் ப்ளஸ்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்து மருத்துவ உதவி கேட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி. இப்போ இடையில ஏற்பட்ட ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அவர் வந்து கோவை கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லா இடத்துலையும் பண உதவி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்டேயும் பொருளாதார உதவி தான் செஞ்சுத்தாங்க அப்படின்னு கேட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. நாங்களும் ஒரு கம்பெனியில வேலை செய்யறதுனால ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சொல்லி நம்மளோட சர்க்கிளில் எல்லா இடத்துலையுமே வந்து பொருளாதார உதவி கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீங்கள் பண உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடுக்கு நீங்கள் 10 ரூபா, 20 ரூபா, அதாவது ஒரு 10 ரூபாங்கிறத 100 பேர் அனுப்புனீங்கன்னா ஒரு 1000 ரூபாங்கிற தொகை வந்து அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த QR கோடுக்கு அனுப்பலாம். இல்லை கீழே தெரிகிற என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் தாராளமாக அந்த பண உதவி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ்ஸை புக் பண்ண உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருள் 4 பொருட்கள் தருவாங்க. சரிங்களா, முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து UBR டிவைஸ்னு ஒன்று தருவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே மாட்டக்கூடிய ஆண்டனா, தெரிஞ்சுதுங்களா.
இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் வரும், மொத்தமாகவே இவ்வளோதான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே இந்த டிஷ் மாட்டுறாங்க பார்த்தீங்களா, இதோட பேர் வந்து C6ன்னு சொல்லுவாங்க. UBR C6. சரிங்களா? இந்த UBR C6 இப்படி மாட்டி வீட்டோட வெளியே நமக்குன்னு ஒரு கம்பம் அடிப்பாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் தருவாங்க. அந்த குழாய் மேலே இந்த ஆண்டனாவை கரெக்டாக மாட்டி நம்ம டவர் இருக்கு பார்த்தீங்களா, டவரை சிக்னலை பார்த்து நம்ம நேராக நிற்க வைக்கணும். இந்த குழாய் மூலயமாவும் மாட்டலாம், இல்லை வந்து நல்ல ஒரு இடம் ஹைட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல இது நல்லா தூக்கி நம்ம டேக் போட்டும் கட்டிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டனா டிஷ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா 300 mbps வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுப்பாங்க. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 300 mbps ஸ்பீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி, பாம்பே இந்த மாதிரி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 500 mbps 1 Gbps வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த C6 இந்த ஆண்டனாவை கலட்டிட்டு இதுக்கு பதிலாக பெரிய டிஷ்ஷு போடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேக்சிமம் 30, 100 யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300 mbps யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி சில பேர் 500 mbps வேணும், 1 Gbps ஸ்பீடு வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த மேலே இருக்கிற டிஷ்ஷை கழட்டிட்டு இதுக்கு பதிலாக பெரிய டிஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மெயினான ஒரு பொருள் நமக்கு. இதுதான் வந்து UBR ஆண்டனான்னு சொல்லுவாங்க. நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜியோட ஏர் ஃபைபர் வந்து வீட்டில் வந்து இப்படி வச்சுக்கலாம், தலைகீழ மாட்டிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளாரம் கூட நம்ம அதை வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கனெக்ஷன் எடுக்கிறவங்களோட வீடு எப்படி இருக்குன்னா, கீழ் தரைத்தளமா இருக்கக்கூடாது. அவங்களோட குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரா இருக்கணும். நம்ம மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டை சுற்றி பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சுன்னா இந்த அலைவரிசை பாதிக்கப்படும். உங்களுக்கு சிக்னல் அடிக்கடி இன்ட்ராப்ட் ஆகும். உங்களுக்கு இந்த ஏர் ஃபைபர் பிளஸ் நீங்க கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த டவர் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். அதாவது இந்த அலைவரிசையை வந்து சிக்னலை இழுத்து கொடுக்கணும். ஸோ அப்படிதான் மாட்ட முடியும் உங்களுக்கு. இந்த ஏர் ஃபைபர் பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட பேர் வந்து UPRன்னு சொல்லுவாங்க, அன்லைசன்ஸ் பேண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியோ ஸ்பெக்ட்ரம் சொல்லி ஒரு அலைவரிசை எடுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலைவரிசை பார்த்தீங்கன்னா 3 அலைவரிசை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அலைவரிசை பார்த்தீங்கன்னா 4Gக்கு கொடுப்பாங்க, ரெண்டாவது அலைவரிசை பார்த்தீங்கன்னா 5Gக்கு கொடுப்பாங்க, மூணாவது அலைவரிசை பார்த்தீங்கன்னா ஜியோட ஏர் ஃபைபருக்கு கொடுப்பாங்க. ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸுக்கு, ஜியோட ஏர் ஃபைபருக்கு இந்த மாதிரி இந்த மூணாவது அலைவரிசையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, இந்த ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ் எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஆனா இந்த ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ் ஒரு தடவை ஒரு இடத்துல மாட்டிட்டேன்னா முன்னாடி பின்னாடி இப்படி நகர்த்தீங்கன்னா இதோட அலைவரிசை கட் ஆயிரும் உங்களுக்கு. இது ஏன்னா இது முழுக்க நேர டவர் வந்து வரக்கூடிய சிக்னலை இழுத்து தான் நமக்கு அவுட்புட்டா நெட்வொர்க்கை கொடுக்குது. ஸோ சிட்டிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா ஜியோ ஏர் ஃபைபர் பிளஸ் தான் எடுக்க முடியும். சிட்டிக்கு வெளியே இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜியோட ஏர் ஃபைபர் எடுக்க முடியும். ஸோ ஒருவேளை டெக்னிக்கல் டீம் வந்து நம்ம வீடு வந்து தரைத்தளமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியில டவர் தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எடுத்த கனெக்ஷனை வந்து ஜியோட ஏர் ஃபைபருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பட் இந்த ப்ராசஸ் மட்டும் ஒரு 24-48 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக கனெக்ஷன் கேட்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பராக அவங்க இடத்துல வந்து கனெக்ஷன் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் டெக்னிக்கல் டீமை வச்சு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜியோட ஒரு 4K செட்டப் பாக்ஸ் ஒன்று தந்துருவாங்க. சரிங்களா? இந்த செட்டப் பாக்ஸ் தான் இருக்கும். இந்த செட்டப் பாக்ஸில் நீங்கள் பென் டிரைவு, கீபோர்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஜியோ செட்டப் பாக்ஸுங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன சேனல்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் வந்து ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ் வாங்கினா வாடிக்கையாளருக்கு இந்த செட்டப் பாக்ஸ் இப்படி தான் வரும். ஏன்னா செட்டப் பாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த செட்டப் பாக்ஸை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு ஜியோ ஏர் ஃபைபர் பிளஸ் புக் பண்ண உடனே கஸ்டமருக்கு வந்து ஒரு C6, ஒரு UPR ஆண்டனா, டிவி பார்க்கறதுக்கு ஒரு 4K செட்டப் பாக்ஸ், அது கூட ஒரு ரிமோட்டு, அது போக நமக்கு ஒரு பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோட ஏர் ஃபைபர்ல என்ன ரவுட்டர் கொடுக்குறாங்களோ அதே ரவுட்டர் தான் ஜியோட ஏர் ஃபைபர் பிளஸ்லயும் இந்த ரவுட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுட்டர்ல பார்த்தீங்கன்னா 2, 3, 4 போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 போர்ட்ல நீங்க DVR, CCTV கேமரா, லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் டிவின்னு சொல்லி வைஃபை மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈதர்நெட் கேபிள் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளார போயிட்டீங்கன்னா ஒரு ஈதர்நெட் கேபிள் ஒன்று தருவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் அடாப்டர் ஒன்று தருவாங்க. சரிங்களா? இந்த பவர் அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ரவுட்டரை நம்ம ஆன் பண்ண போகிறோம். தெரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ரவுட்டர் ஒன்று தந்துருவாங்க, டிவி பார்க்கறதுக்கு ஒரு செட்டப் பாக்ஸ் ஒன்று தந்துருவாங்க,
அதே நேரத்தில் ஒரு கிளாம்பு, ஒரு C6, ஒரு UBR டிவைஸும் தந்துருவாங்க. ஸோ ஒரு ஏர் ஃபைபர் ப்ளஸ் கஸ்டமர் புக் பண்ண உடனே அவருக்கு மொத்தம் இதெல்லாம் சேர்த்து 4 பொருட்கள் கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு வாடிக்கையாளர் வந்து எங்ககிட்ட ஜியோட ஏர் ஃபைபரும் வேணும்னு கேட்டாங்க, ஏர்டெலோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனும் வேணும் கேட்டாங்க. அவங்க எதுக்காக வேண்டி கேட்டாங்கன்னா, அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாகனத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்குன்னா சென்னை போகும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகும்னு சொல்லி பல ஊருக்கு போகும். ஸோ அந்த வாடிக்கையாளர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, தம்பி என்னோட வாகனத்துல வந்து எப்பவுமே இன்டர்நெட் இருக்கணும், அதுக்கு எனக்கு 2 டிவைஸ் தான் கேட்டாங்க. அது என்ன கேட்டாரு பார்த்தீங்கன்னா, ஜியோட ஏர் ஃபைபர் வேணும் கேட்டாங்க, அதே நேரத்தில் ஏர்டெலோட ஏர் ஃபைபர் வேணும் கேட்டாங்க. ஸோ நாங்கள் அது ரெண்டுமே மாட்டி கொடுத்துட்டோம். ஸோ ஏன்னா இந்த ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 5G கிடைச்சா வேலை செய்யும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இதை கழட்டிட்டு நீங்கள் சென்னையில் போகிறீங்க, சென்னையில் அந்த இடத்துல 5G இருந்ததுன்னா 100% இது வேலை செய்யும். அதே மாதிரி ஏர்டெலோட ஏர் ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அந்த இடத்துல 5Gல கனெக்ஷன் எடுத்துட்டீங்க, இப்போ திடீர்னு அங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் மதுரையில் வந்து 4G+ தான் இருக்குனாலும் இது அந்த இடத்துல வேலை செய்யும். ஸோ ஜியோ ஏர் ஃபைபர் பார்த்தீங்களா, இது முழுக்க 5Gல தான் வேலை செய்யும். ஏர்டெலோட ஏர் ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுக்க 5Gலையும் வேலை செய்யும், 4G+லையும் வேலை செய்யும். உங்களுக்கு நம்ம ஜியோட ஏர் ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனால வந்து 2 LED இண்டிகேட்டர் லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காக வேண்டினா நமக்கு அங்கே 5G கிடைக்குதா இல்லை வந்து சிக்னல் ட்ராப் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கொடுத்துருப்பாங்க. பட் ஏர் ஃபைபர் ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல வெளியே. ஏர் ஃபைபர் ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த LED இண்டிகேட்டர் லைட் வந்து வெளியே கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உள்ளார கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சிக்னல் கிடைக்குதா இல்லையாங்கிறத வெளியே இருந்து பார்க்க முடியாது, இது உள்ள இருந்து தான் நமக்கு காமிக்கும். பாருங்க, காமிச்சிடும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? மின்னி எரியுது பார்த்தீங்களா உள்ளார. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் ஆக்டிவேஷன் பண்ண உடனே பாஸ்வேர்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹோம் இல்லைன்னா மை ஜியோ ஆப்ல போய் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சில நேரத்தில் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே போட்டிருக்கோம். உங்களுக்கு பாருங்க, போட்டிருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஜியோட ஏர் ஃபைபரை வந்து பேசிக்காக இன்ஸ்டலேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல கிளாம்பெல்லாம் அடிச்சு தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இந்த டிவைஸ் ஆல்ரெடி நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணனால இது சும்மா உங்களுக்கு ஒரு டெம்பரரி எப்படி மாற்றுறது, எப்படி ஒயர் கொண்டு வருதுங்கிறத நான் காமிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி ஜியோட ஏர் ஃபைபர் இல்லைன்னா ஏர் ஃபைபர் ப்ளஸ் கனெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு கம்பெனிலேருந்து எவ்வளோ மீட்டர் வேணாலும் ஒயர் ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு பில்டிங் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒயர் கொண்டு வரணும்னா 30 மீட்டர் 40 மீட்டர் 50 மீட்டர்னாலும் ஜியோ கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து 25 மீட்டர் தான் ஒயர் கொடுக்கணுங்கிறத பாலிசியாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஏர் ஃபைபர் ப்ளஸுக்கும் ஏர் ஃபைபருக்கும் சொல்லுவாங்க, இது வந்து CAT 5ன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த CAT 5ங்கிற கேபிளை தான் நம்ம வந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சின்னதாக ஒரு டெமோ கொடுக்குறேன். இந்த ஏர் ஃபைபர் ப்ளஸ் இந்த ஆண்டனாவை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே டவர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து முதல்ல டவர் எங்கே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிவைஸ் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று போட்டுருக்கு பாருங்க. டிவைஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த பில்டிங்கோட ஐடி காமிக்கும் பாருங்க. ஜஸ்ட் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் எத்தனை டவர் இருக்குன்னு சொல்லி காமிக்க பாருங்க. பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண சொல்லுது பாருங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா டவர் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் டவர் இருக்குன்னு சொல்லி காமிக்குது பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல டவர் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த திசை பார்த்து தான் நம்ம ஏர் ஃபைபர் ப்ளஸோட ஆண்டனாவை நம்ம மாட்ட போகிறோம். இந்த ஏர் ஃபைபர் C6ஓட ஆண்டனாவை ஜஸ்ட் வந்து நான் டெம்பரரியாக சும்மா மாட்டி காமிக்கிறேன். நம்ம ப்ராப்பராக குழாய் அடித்து ஸ்டீல் கம்பியெல்லாம் போட்டு ப்ராப்பராக நெட்வொர்க்கை பார்த்து தான் நம்ம வைக்கணும். ஸோ டெமோ கொடுக்கறனால நான் இந்த மாதிரி மாட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணால் இது ஒர்க் ஆகாது. ஜியோட ஏர் ஃபைபர் ஒர்க் ஆகும், ஏர்டெலோட ஏர் ஃபைபர் ஒர்க் ஆகும். பட் இந்த C6 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார வந்து eSIM கார்டு கிடையாது. மற்ற 2 மாடலில் eSIM கார்டு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க டவரை பார்த்து வேலை செய்யறதுனால இது வந்து டவரோட திசையில தான் வைக்கணும். கொஞ்சம் நவுத்துனா கூட இது வேலை செய்யாது. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் மாட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. வந்து நம்ம ஈதர்நெட் கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது கிரிம்பிங் மிஷினை வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து கிரிம்பிங் பண்ண தெரியாதுங்கிறவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கலர் கோடு பார்த்துட்டு இந்த RJ45 கேபிளோட அடாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் மேலே கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ராப்பராக கிரிம்பிங் மட்டும் கேபிள் வந்து கிரிம்பிங் பண்ணிட்டேன் பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ கேபிளை கிரிம்பிங் பண்ணதுக்கப்புறம்
இந்த C6 அடாப்டர் பார்த்தீங்களா, அது கீழே வந்து நம்ம ப்ளக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஏர் ஃபைபர் ப்ளஸ்லேருந்து வர்ற ஈத்தர்நெட் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா அதோட மறுமுனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மறுமுனை பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஏர் ஃபைபருக்கும் ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸுக்கும் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பவர் கேபிளும் சின்னதாக ஒரு ஈத்தர்நெட் கேபிளும் வெளியே வரும் உங்களுக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா PoEன்னு போட்டிருக்கும். இந்த அடாப்டரோட பேர் PoE அடாப்டர்னு சொல்லுவாங்க. அந்த அடாப்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணணும். கேந்து வர கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கேபிள் எடுத்து ஒன்று வந்து ஏர் ஃபைபரோட ரவுட்டருக்கு பின்னாடியும் பவர் கேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இதுக்கு பவர் லைட்டு வர தொடங்கிடும். ஆக்டிவேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து 1/4 மணி நேரம் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் க்ரீன் லைட் வந்துடும். இங்கே நம்ம வைஃபை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட பாஸ்வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா, இதோட ஏர் ஃபைபர் 00ZO4J இதோட நேம் போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏர் ஃபைபரில் நான் வைஃபை கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குதுங்கிறத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வைஃபையோட பாஸ்வேர்டு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வைஃபையோட பேர் பார்த்தீங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு. ஏர் ஃபைபர் 00ZO4Jன்னு போட்டிருக்கும் பாருங்க. நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் 0004Jன்னு காமிக்கு. இந்த ஏர் ஃபைபரோட பேர் வந்து இதில் காமிக்குது பார்த்தீங்களா. நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேமு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கிறதுங்கிறத செக் பண்ணிக்கலாம் பாருங்க. நான் மொபைல் டேட்டாவில் ஆஃப் பண்ணிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் 00ZO4Jன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஜியோட ஏர் ஃபைபர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குதுன்னு காமிச்சிடறேன் பாருங்க. இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்னு காமிக்கிறேன். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் பாருங்க. இப்போ 30 MBPS ஸ்பீடு போட்டிருக்கோம். 30 கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரிங்களா, பாருங்க சூப்பராக கிடைக்குது பாருங்க. நம்ம என்ன ஸ்பீட் எடுத்தோமோ அதே ஸ்பீடு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் பாருங்க. 30லேயே நிற்கிது பாருங்க. டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 MBPS வந்துருச்சு. அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 23, 24 MBPSல வந்து நின்றுருக்கு பாருங்க. பார்த்தீங்களா 30 MBPS வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்துருச்சு. அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 26 MBPS வந்துருக்கு. ஜியோட ஏர் ஃபைபரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க யூடியூப் வீடியோவில் ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி எந்த பஃபர் இல்லாமல் சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்க. ப்ளஸ்ல என்ன பிளான்ஸ் வருது, ஏர் ஃபைபர் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது, இதை பத்தி ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். புதுசாக ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் யாராவது உங்க நண்பர்கள் வாங்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஜியோவில் என்ன சேனல்ஸ் கிடைக்கும், என்ன OTT கிடைக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரிய நம்பர் 9994898198க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அதே நேரத்தில் அந்த பாலாஜிங்கிற நண்பர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணித்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.